find the emotional body. So now say, I'm sensing the emotional body. Okay? இங்கொன்று வரோம். வந்த பிறகு நீங்க என்ன பண்ணலாம், நான் ரைட்டாக வந்து கம்ஃபர்டபுளாக நிற்கிறோம் இந்த மாதிரி. ஸோ இது வந்து எனர்ஜி பாடி, இது இமோஷனல் பாடி. அவங்க என்ன கண்ட போட்டுக்க போறாங்கன்னா, இவங்களுக்கு ஏதோ ஒரு இமோஷன் இருக்கா. ஓகே, ஸோ ஐம் சென்சிங் ஆஃப் இமோஷன்ஸ். ஆனால் வான் தன்னாலே நவரும், நீங்க நவத்தக்கூடாது. செக் நவருது, அவங்க நவரல, தன்னாலே நவருது. திருப்பி வாங்க. இப்போ கேள்வி கேட்க போறாங்க, இஸ் இட் பிகாஸ் ஆஃப் ஹர்? அவங்கனாலயா? இல்லை. Okay, check. Is the emotion because of her? அவங்களாலயா? என்ன பண்ணோம், கொஞ்சம் போல. Not because of her. Is it because of a man? ஒரு மேன்னாலயா? Yes. Normal ladies வந்து ஒரு மேன்னா husband, maybe father, maybe children, அந்த மாதிரி இருக்கலாம். So man காமிக்குது. Now you ask, you know, how many men? One man. One man போதா? One man போ. Two men. இல்ல. Two men இப்போ முன்னுக்கு வந்து ட்விஸ்ட் பண்ணோம். Two menக்கு அது போல. Two men so one man. ஓகே. நீங்க என்ன பண்ணலாம்? நீங்க செக் பண்ணலாம். ஆனா அவங்கள திங்க் பண்ண சொல்லலாம். Family member. Close family member. Husband. Yes. ஹஸ்பண்ட்னால அவங்க வந்து அவங்களோட இமோஷன் வந்து உள்ளுக்கு அடக்கி வச்சிருக்காங்க. இதான் பேர் வந்து pent up emotion. அது so much of pent up emotion. All because of husband. Herself, no problem. So she is managing her emotion very finely, but she is not able to manage the husband's emotion. என்ன பண்ணுங்க மேடம், நீங்க ஒரு கவுல் போறீங்க, புரியாத போடு போடு. Enough is enough. How many years you live with him? I've been married to you for 30 years. I remember 33 years. Enough is enough. You're not going to emotionally hurt me anymore. I'm going to manage my own emotions. For reasons unknown, you are a soul. You are my husband in this lifetime. Let this be the last lifetime I meet you. Let us be the last lifetime. I need to balance my karma with you. I need to balance my karma with you. Thank you, thank you, thank you. Okay. பேசுங்க. போடுங்க மேடம். பேசுங்க. சார் இது அப்படியே தமிழ்ல சொல்றேன் சார். தமிழ்ல? எஸ் சார். தமிழ் ஹஸ்பண்ட் தானே? ஆமாங்க சார். தமிழ்ல சொன்னா ஹாப்பி நீங்க அவங்களுக்கு அதாவது மேடம் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம தாட் ஃப்ரம் த அவரை பிடிக்க போறோம். இது வந்து அவரோட இமோஷன். யோ போதே பண்ணதான் போதும். 30 வருஷம் பத்தலையா அவனுக்கு? இது உங்க இமோஷனை விளையாக்குறீங்க. Your thought, your emotion, not to somebody, not to him. It's not going to work. போதையா கஷ்டப்பட இனிமே ஒன்னால எனக்கு ஒரு துன்பம் வரக்கூடாது. என்னால நானே மேனேஜ் பண்ணோம். போடு போட்டு போட்டு இப்போ செக் பண்ணுறேன். Now check the energy body. பார்த்தீங்களா மேடம்? Energy body. எனர்ஜி பாடி. Look at the energy body. That's all. அவங்க புடிச்சு வச்சிருக்காங்க. See how much when unknowingly you are holding so much of emotion by one stupid idiot man. No, seriously, I'm telling you, I was a man. It's something that we have to let go. See, எப்படி energy பொறுத்தாச்சு. What is that? All emotion is stopping the body from harming itself. முதல்ல பையன் ஒருத்தர் போடு. சார் ஒரே நேரத்துல 3 பேர் பிடிக்கலாமா? சார் ஒரே நேரத்துல 3 பேரை பிடிக்கலாமான்னு கேக்குறாங்க. எல்லாத்தையும் மாமியார் போதும். அதான் சார் நீங்க என்ன சொன்னாங்க? எல்லாத்தையும் போடுங்க. ஆனா கண்டுபிடிக்கும் யார் நானா வருது. இறந்துருந்தா கேட்டுருங்க. அந்த மாதிரி சுப்பாரா போடுறோம். இது எனர்ஜி பாடி. Now check the emotional body. அது கொஞ்சம் இம்பார்ட்டன்ட். What happened to the emotion? Just a 10-second thought. That's a 10
போட்டு உட்காந்து அழுவா correct ஆ sense பண்ண பாருங்க. என்ன நடக்க போறது ஏன்டா அந்த பக்கம் நம்மளும் வரோம். எல்லாத்தையும் போட்டு out. என்ன ஆஃபீஸ்னா போதும் இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ வருஷம் கிளம்பி கஷ்டப்பட்டு போதும் இந்த கர்மத்தை இனிமேல் நான் பேலன்ஸ் பண்ணிட்டேன் இனிமேல் நீயா நானா நீ வா என் கடமை பண்றேன் ஆக்கி போடுறேன் கழுவுறேன் எல்லாம் பண்றேன் ஆனா உன் எமோஷன் எனக்கு வரக்கூடாது போதும் வருது பேசி முடிந்து பூட்டிட்டு சாவி தூக்கி போட்டுறணும். திறக்க போதில்ல அதான் சார் பூட்டிட்டு சாவி தூக்கி போட்டுறணும். சாவி திறக்கிறேன் நீ வீடு சாவி வந்து போட்டா இல்ல அவரை வழி தூக்கி போட்டு சாவி போட்டு emotion must be thrown out of the heart out of your heart சார் இறந்து போனவங்களுக்கு அப்படியே செய்யலாமான்னு கேட்குறாங்க எல்லாம் சார். பண்ணலாம். எல்லாருக்கும் பண்ணலாம். emotion தானே மேடம் emotion தானே செத்து போட்டு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா அவங்கள பத்தி அவங்க நமக்கு இப்படி பண்ணிட்டாங்க ஸோ அவங்களே தூக்கி போடுவோம். அவ்வளோதான் மைண்ட் வந்து அதை தூக்கி போடுறோம் பண்ணும்போது நமக்கு ஒரு physical daughter-in-law, management-in-law. Yeah, only my daughter-in-law. You have to deal with the son. I've done my work and finished. You got to balance to come up with the son. I don't have to balance come up with you. Thank you very much. For reason unknown to me, come the house, I accept you. That's it. Go. Out. அதெல்லாம் பாதிக்காது அப்படி ஒன்று கிளம்பிட்டு போட மாட்டோம் Understand? எல்லாமே செக் பண்ணுங்க. Go check now. Check பண்ணுங்க. See how fast brother everything now. What you must manage is better. Go to I'm going to go this job problem. I do whatever my wife, I do whatever. ஆமாம் பண்ணிக்க சார்